A.R. Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. சென்னை பெங்களூரு விரைவு சாலை திட்டத்தில் 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் கர்நாடகாவில் ஹோஸ்கோட்டே பெத்தமங்களா இடையிலான 71 கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகள் நிறைவடைந்து திறக்கப்பட்டது. தற்போது ஆந்திர பிரதேசத்தின் பெத்தமங்களா பைரெட்டிப்பள்ளி இடையே 25 கிலோமீட்டர் தொலைவிலான பகுதியும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. ஆந்திராவில் மொத்தம் 85 கிலோமீட்டர் நீளத்தில் 3 கட்டங்களாக விரைவு சாலை அமைக்கப்படுகிறது. இதில் 2 கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன. பைரெட்டிப்பள்ளி பங்காருபாளையம் பகுதியில் வன அனுமதி மற்றும் விலங்குகள் செல்லும் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் காரணமாக 11 கிலோமீட்டர் பகுதி மட்டும் நிலுவையில் உள்ளது. பங்காருபாளையம் குடிபாலா பகுதி ஏற்கனவே முடிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள பணிகள் நிறைவடைந்தவுடன் தமிழ்நாடு பகுதியையும் உள்ளடக்கிய 262 கிலோமீட்டர் முழு விரைவு சாலையும் 2026 டிசம்பர் இறுதிக்குள் திறக்கப்படும் என தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த புதிய இணைப்பால் கர்நாடகாவின் என்ஜி ஹுல்கூர் முதல் பைரெட்டிப்பள்ளி வரை விரைவாக சென்று அங்கிருந்து மாவட்ட சாலைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் வழியாக சித்தூர், திருப்பதி, சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு பயணிக்க முடிவதால் வாகன ஓட்டிகள் அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். பைரெட்டிப்பள்ளி சுங்கச்சாவடியில் தினசரி சராசரியாக 2.2 லட்சம் சுங்க வருவாய் வசூலாகி வருகிறது. ஜூன் 25 முதல் அமலுக்கு வந்த புதிய சுங்க கட்டணத்தின்படி ஹோஸ்கோட்டே முதல் பைரெட்டிப்பள்ளி வரை கார், ஜீப், வேன் போன்ற இலகுரக வாகனங்களுக்கு ஒரு வழி கட்டணம் 195 ரூபாயாகவும், இருவழி பயணத்திற்கு 290 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 50 ஒற்றை பயண மாதாந்திர பாஸ் 6465ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலகுரக சரக்கு வாகனங்கள் மற்றும் மினி பேருந்துகளுக்கு 315 ரூபாய், லாரி மற்றும் பேருந்துகளுக்கு 655 ரூபாயும் ஒரு வழி கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. விரைவு சாலையின் நுழைவு, வெளியேறும் ராம்புகள் மட்டும் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது என நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது.